गाइस எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே காமிச்சிட்டு காமிங்களேன். தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து உள்ளே இருக்க பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை பூங்கா. இன்னைக்கு தான் இது பூங்கா. பூங்காவுக்கு முன்னாடி ராஜராஜ மன்னர் ராஜராஜ சோழனுடைய மனைவி அவங்கெல்லாம் அந்தப்புறம் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடங்கள்ல இருக்கும். இந்த இடம்லாம் உருவாகி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய வரலாற்றை ஒவ்வொரு செப்பு தகடுலையும் பதிச்சு வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தகடில் அவங்க என்ன செதுக்கி வச்சுருக்காங்கன்னா, இந்த பாருங்க, மேலே அருவி வருதா, அதுதான் அந்த காவேரி ஆறு வரக்கூடிய சிம்பிள். இங்கேருந்து காவேரி ஆறு வரதை தண்ணியை பிரித்து இவங்க இங்கே உழவு மாடு ஏற்கலப்பை வச்சு உளுந்து இங்கே நெல் பயிரை விவசாயம் பண்ணி அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன் யானைப்படையை வச்சு விவசாயத்தை நெல் அறுவடை செஞ்சு அதிலேருந்து அப்படியே நெல் அறுவடை செஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சோழ தேசம் அந்த வருஷம் அதை தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு செப்பு தகடில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆறுலேருந்து வர தண்ணியை வச்சு உழுந்து அதை நடுறாங்க பாருங்கள். பெண்கள்லாம் நடுற மாதிரியான சிற்பம் இருக்கா, இந்த சிற்பத்தை நடவு நட்டு அதை அறுவடை செஞ்ச நெல்லை ராஜராஜ சோழன் யானைப்படையை வச்சு அப்படியே அறுவடை செஞ்சு நெல்லை தனியாக பிரித்து அடித்து மக்கள் எல்லாருமே ராஜராஜ சோழனோட சேர்ந்து அவங்கவுங்க சாப்பிட்டு விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு செப்பு தகடில் தனியாக செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். அங்கே இன்னும் ஒரு லைனாக வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு 6-7 இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த ராஜராஜ சோழனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய வரலாறை அப்படியே தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு செப்பு தகடில் இந்த விஷயந்தான் ஃபஸ்ட்டு அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் விவசாயம் பண்ணாங்க, எப்படி அறுவடை பண்ணாங்க, எப்படி அதை அப்படியே நெல்லாக பிரிச்செடுத்தாங்க, யானையை வச்சு மிருகங்களை வச்சு. அப்போல்லாம் மிஷின் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி விலங்குகளை வச்சு தான் நடவு நட்டது, அந்த விவசாயம் பண்ணது எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அழகாக தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது செப்பு தகடு போனோம்னா சூப்பராக பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இப்போ ஃபஸ்ட்டு செப்பு தகடை பார்த்தாச்சு. ரெண்டாவது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு செப்பு தகடில் தஞ்சாவூர்களோட பெரிய கோயில் உருவான விதத்தையும் ஆரம்பத்தில் சோழர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ ஆரம்பித்தாங்கங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டு தகடில் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது தகடுக்கு வரும்பொழுது இந்த செப்பத்தை பார்க்கும்பொழுது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே அங்கே முடிஞ்ச உடனே அவங்களுக்கு போர் ஆரம்பிக்குது. ரெண்டாவதே போர் தான். சோழர்கள் பாண்டியர்கள், இந்த மூணு சேர பாண்டியர்களுக்கும் நடுவில் போர் நடந்ததே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குதிரையில் வரவங்க எல்லாருமே பாண்டியர்கள். அவங்க பாண்டியர்கள் ராஜராஜ சோழன் எப்பொழுதுமே யானைப்படையை வச்சு மட்டும்தான் போர் புரிவார். யானைப்படைகள் அவர் தான் முக்கியத்துவம் கொடுப்பார். குதிரைகள் படைகள் இருக்கும், யானைப்படைகளுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாரு. யானை போட்டு மிதிக்கிட்டு பாருங்க, ஒரு மனுஷன் படுத்திருக்கான், யானை கால் மேலேயும் தலை மேலேயும் இங்கேயும் ஈட்டி மேலே ராஜராஜ சோழன் மேலே இருக்கிற மாதிரியே யானைகள் யானை பின்னாடியும் பாருங்கள், சின்ன சின்ன குட்டி யானைகள் மேலே சேனைகள்லாம் உட்காந்துருக்க மாதிரி படை வீரர்கள்லாம் தெரிகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு யானையும் குதிரை ஏறி சண்டை போடுற மாதிரி, யானையும் குதிரையும் சண்டை போடுற மாதிரி, அவரை வயல் கம்பியை வச்சு எடுக்கிற மாதிரி, ராஜராஜ சோழன் கத்தி எடுத்து தடுக்கிற மாதிரி அழகாக வடிச்சிருக்காங்க பாருங்கள். அழகாக சிற்பம் செஞ்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா, போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே கீழே எல்லாமே போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடந்துருக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட போருக்கு இப்போ நடக்கலாமா வேண்டாமா, போர் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற சஜஷன் தான் இங்கே. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நம்ம போருக்கு போகலாமா கூடாதா அப்படிங்கிற விஷயம் அது தனியாக அங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கிட்டு வாங்க. இங்கே உடனே போர் புரிஞ்சுட்டு நுழைவாயில் வழியாக உள்ளே வராரு. மேலே நுழைவாயில் இருக்கு பாருங்க, நுழைவாயிலேருந்து உள்ள வராரு. ராஜராஜ சோழன் முன்னாடி குதிரையில் வராரு, பின்னாடி சேனைகள் வராங்க. நம்ம சோழ தேசத்துக்கு உள்ள போர் நடந்து முடிஞ்சிட்டு மேலேருந்து கொண்டு வராங்க. மேலேருந்து கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட வேலை பணிபுரிய வேலையை வாங்குறாங்க. வேலையை வாங்கினதுக்கப்புறமா
கீழே போர் புரிஞ்சதுக்கான ஆசீர்வாதமும் வாங்குறாங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பணிப்பெண்களை குழந்தைங்கள்லாம் வச்சு, இது பேர் சரியாக தெரியல, இதை வச்சு அவங்களுடைய பணிவிடை பெண்கள் மூலியமாக அவர் ஆதரவு வாங்கிக்கிட்டு இதோட இது முடிக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இதுதான் போர் நடக்கிறது. ரெண்டாவது அங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள், வெறும் விவசாயத்தை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள். ரெண்டாவதாக வந்துட்டு அவங்களுக்கு போர் நடக்கிறத பற்றி இந்த செப்பு தகடில் அழகாக தனித்தனியாக விரித்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுதான் சிற்பம், ரெண்டாவது சிற்பம். இப்போ அடுத்து மூணாவது அங்கே பார்த்துட்டு அப்படியே லைன் பை லைனாக பார்ப்போம். நிறைய சிற்பு தகடுகள் இருக்குது, போய் தொடர்ந்து பார்க்கலாம்.